வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 3ஆம் அதிகாரம். தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் அநேகர். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். கர்த்தாவே, எழுந்தருளும், என் தேவனே என்னை இரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். இரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமென். இந்த வசனத்துல தாவீது தன் மகனுக்கு, தன்னுடைய ஒரே பேரான மகனுக்கு தப்பி ஓடுகையில பாடின சங்கீதம். இந்த வசனம் நமக்கு என்னத்தை சொல்லுதுன்னா, நமக்கு விரோதமாய் நம்முடைய குடும்பம் எழுந்தாலும் நம்முடைய தேவன் நம் பட்சமாய் இருப்பார் அப்படின்னு சொல்லுது. அந்த முதல் 3 வசனத்துல அவனுடைய துக்கத்தை அவன் சொல்றான். கர்த்தாவே, எது வரைக்கும் எனக்கு மறைவாய் இருப்பீர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று எல்லாரும் சொல்கிறார்களாம். தேவனுடைய ஜனங்களே அவனை பார்த்து சொல்கிறாங்களாம், அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. நம்மளை பார்த்து பல பேர் சொல்லலாம், நம்ம சபைக்கு வரோம், தேவனை ஆராதிக்கிறோம், தேவன் அவர்களை ஆசீர்வாதத்தை கொடுக்கலையேன்னு. ஆனாலும் நம்முடைய தேவன் நம்மளை கைவிட மாட்டார். அந்த மீதம் வருகிற அந்த சங்கீதத்தில் அவன் சொல்கிறான், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். அவன் படுத்து நித்திரை செய்தான், விழித்தான், கர்த்தர் அவனை தாங்குகிறார் என்ற விசுவாசத்தோடு அவன் இருந்தான். அவனை சுற்றி வருகிற படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் அவன் பயப்படேன் என்று அவன் உறுதியா இருந்தான். அந்த உறுதி நிமித்தம் வருகிற எல்லா சங்கீதத்திலையுமே அவன் அந்த 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 தப்புக்கு அந்த ஒரு அவனுக்கு விரோதமாக வருகிற எல்லாவற்றுக்கும் தப்பி அவனுடைய தேவன் அவனை ரட்சித்தார் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு தெரிகிறது. ஆமென்.